இது முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலை நினைவேந்தல் நிகழ்வு காணக்கூடியதாக இருக்கின்றது. மற்றும் ஒரு குழுவினர் ஒரு பேரினவாத குழு இப்பொழுது இந்த நினைவேந்தல் நிகழ்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து எண்ணிக்கை சொல்லும் வெறும் இலக்கங்கள் ஆகின. விசகுண்டுகள், கொத்துக்குண்டுகள், பட்டினியன சாவனுக்கு பல வழிகள். வாழ ஒரு வழி கூட அங்கு தெரியவில்லை. கொழும்பின் இணையதள கடைகளினுள் முடக்கி வைத்த இணையங்கள் பிணக்குவியல்களால் நிறைந்தன. பார்த்துவிட்டு என்னை போல் பலர் கண்ணீரை அங்கேயே கரைத்து நகர்ந்தனர். கொத்தாக விட்டு வடிந்த சிறார்களையா கனவுகளோடு நன்றி. A poem by Nilander, translated by Dreams lie rusting in the salt fields. The sun sinks behind trees and drowns in the waters of Nandikara. The waterfowl wait, holding fast the last words of those who have vanished. இந்த கவிதை ஜெயபிரதா மோசஸ் என்பவர் மாந்தோட்டம் மகதி என்ற புனைப்பெயரில் எழுதிய கவிதை. இதை நான் தெரிவு செய்ய ஒரு காரணம் இருக்கிறது. இறுதி யுத்தத்தின் போது சாதாரண தரம் மெனிக் ஃபார்ம் முகாமில் இருந்து எழுதிய இவர் 2011ஆம் ஆண்டு தனது உயர் பாடவிதான வேலை திட்டத்திற்காக எழுதிய கவிதை தொகுப்பு, அவரது முதல் கவிதை தொகுப்பு இது. ஒரு சிறுமி இந்த யுத்தத்தினால் எவ்வாறு பாதிக்கப்பட்டார், அந்த மாணவி